பொருத்தமா இருக்கு அப்படியே. பொருத்தமா இருந்தா தானே நல்லா இருக்கு. ஆமா, சும்மா வத்தலும் தொத்தலுமா போட்டு என்ன பண்றது? ஆளு சரியான பீஸ். வாங்க, வணக்கம். ஏயா எதுக்கு வந்த, என்ன விஷயத்துக்கு வந்த நீ பேசாம சரியான பீஸுங்கிற, இடிக்கிற, வணக்கங்கிற, என்ன விஷயத்துக்கு வந்த? ஒரு பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை எப்படி கொடுக்கணும் தெரியுமா? முன்ன பின்ன பொம்பளை மதிச்சு கத்திருக்கியா? உள்ள கூட பிறந்தவங்க கூட அக்கா தங்கச்சி யாருமே பிறக்கலையா? இல்ல நீ கல்யாணம் பண்ணிக்க போறது? கல்யாணம் ஆயிருச்சா? ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதனால கல்யாணம் பண்ண போனா ஒரு பொம்பளை பிள்ளை மதிப்பு கொடுக்க கத்திருக்கியா இல்லையா? உன்னை பெற்றெடுத்தது ஒரு தாய் தானே. ஏயா பொம்பளை நின்னா ஏறிக்கிட்டு வந்து அடிக்கிற, என்ன விஷயம்? நான் அடிச்சா என்ன தெரியுமா? 3 தெரிச்சு தெரிச்சு ஞாபகம் பண்ணிக்க. அட்டைக்கு வாசி, இல்லாட்டி அட்டைக்கு வச்சிருவேன் நான், புரியுதா? என்ன பாக்குற, மேல இருந்து கீழே பாக்குற, என்ன விஷயம்? என்னையா என்ன என்ன ரம்யா, என்ன என்னைய பத்தி தெரியாம தர்ற? நிறுத்த முத்துராசே, நான் ரொம்ப மோசமான ஆளு. நீ நான் கேக்குறேன், நெஞ்சில புடிச்சு தள்ளுறியே, திருப்பி நான் நெஞ்சில புடிச்சு தள்ளுனா நீ என்ன ஆவ? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தியா? எதையுமே யோசிச்சு சிந்திச்சுதான் ஒரு ஆம்பளைய அடங்கி பார்த்து பேசுன்னு சொல்றியே, பொம்பளை முதல்ல நீ அடங்கி நிக்கிறியா? பொம்பளை அடக்கத்தோட நிக்க வந்து ஆம்பளை அடங்கினு சொல்றேன். உன் அடக்கத்தை கொண்டு போய் உடப்புல ஓடுடி. உன் அடக்கத்தை கொண்டு இதுல போடியா? மரியாதை முதல்ல முக்கியம். ரொம்ப ஒழுக்கம் முக்கியம். ஆண்களே ஜான் பிள்ளை ஆணுக்கு மரியாதை கொடுக்காதனால எங்க ஜானுக்கு நீ மரியாதை கொடுத்துட்டே பேச. ஜான் இருக்கதான் சந்தேகம் இருந்தாலும் மரியாதை கொடுக்கணும். ஆனா பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுத்து நீ நிக்கணும். பொம்பளைய பொறுமையா நிக்க கத்துக்க முதல்ல, பொறுமையா பேச கத்துக்க முதல்ல. எந்தெந்த இடத்துல பொறுமையா இருக்கணும் அந்தந்த இடத்துல தான் பொறுமையா இருக்குமா? பொறுமைக்கு சிறந்தது ஆம்பளை, பொறுமைக்கு சிறந்ததே பொம்பளை தாயா. கிழிச்சிருவ நீ, நம்ம புடிங்கி போடுவே. நீ பார்த்த முதல்ல ஆம்பளை என்ன பேசுறானு பேசுவேனுங்கிறதுக்காக பேச்சுக்கு வேணா பேசாத. பொம்பளை ஆம்பளை எல்லா விதத்திலும் பொறுமையா இருப்பான். யார் சொன்னா அப்படின்னு? நான் சொல்றேன், எல்லா விதத்திலும் நீ பொறுமையா இருப்ப. இங்க உட்கார்ந்திருக்காளே ஆம்பளை கணக்கா நீ படுத்து கிடப்ப சும்மா. அதுக்கு நான் பொறுப்பா முடியுமா? நான் மட்டும் இல்ல, எங்க ஆம்பளை வர்க்கமே எல்லா விதத்திலும் பொறுமையா இருப்பான். எதை வச்சு சொல்ற? எல்லாத்தையும் சொல்றேன். பொம்பளை நாங்களும் பொறுமையா தான் இருப்போம். என்ன ஓன்ங்கற, என்ன ஓன்ங்கற? எதுக்கு வந்த? உனக்கு மைக்கு அழகா தான் போட்டுருக்காங்க. கட்டி பிடிக்க விடு. எதுக்கு விடுவ? பொறுமையா நிப்போம்னு சொன்னீல, எல்லா விதத்திலும் நாங்க பொறுமையா கிளிப்பா அப்படி சொன்ன. ஏ பொம்பளை எததுல பொறுமையா இருக்கணும் அததுல தான் பொறுமையா இருப்பா. அப்ப நாங்க எல்லா விதத்திலும் பொறுமையா இருப்போம் நான் சொன்னேன்ல. அது அப்படி கிடையாது. நான் சொன்னேன்ல. அப்ப என்னைய கட்டி பிடிக்க விடு, இல்ல என்னைய தூக்கி போட்டு அமுக்கு. நான் பேசாம தான் கிடப்பேன். விடிய விடிய ஓட்ட போட அமுக்கு, நான் பேசாம தான் கிடப்பேன். பொம்பளை பிள்ளை முன்ன பின்ன பார்த்ததே இல்ல போல. அப்படி கிடையாதுமா, அதுலதான் ஆம்பளை பொறுமையா இருப்பா. பொம்பளை வாடையே இல்ல போல. இதுலயே நீ பொறுமையா இருக்க முடியாது. நீ எதுல பொறுமையா இருக்க போற? இதுல தான் பொறுமையாவே இருக்க கூடாது. எதுல? இதுல நாங்க இருப்போமே. இதுல வந்து அப்ப என்ன செய்யணும்? ஆம்பளை பேசும்பொழுது பொம்பளை பொத்திக்கிட்டு நிக்கணும். பொத்திக்கிட்டு நிக்கணும் அவசியம் என்ன கிடையாது. அடங்க முதல்ல சரியா? எந்த விதத்துல நீ பெரிய ஆள் உனக்கு நான் பொத்திக்கிட்டு நிக்கேன். அடிச்சன மத்துக்க லெஃப்ட்ல தெரிச்சு போயிருங்க அப்ப மேல. லெஃப்ட்ல ரைட்ல திரும்பிக்க பாத்துக்க. உனக்கு இங்க ஓடுற ஓடுங்க ஆத்தாபட பாவட மணப்பாறையில பரட்டு. ஒண்ணே குடுக்குறவங்க உங்க தாத்தா டவுசர் அப்படியே பர்ன்னு கிழிச்சு போறான். எங்க தாத்தா டவுசரே போடுறது இல்ல. உங்க அப்பா போடுறது இல்ல. உங்க அண்ணே போடுறது இல்ல. நீனு போடுறது இல்ல. எல்லாம் மொட்டை குண்டி குடும்பமா? இல்லம்மா, எங்க சாமிக்கு ஆகாது. அது என்ன சாமி? ஆம்பளை ஊரா டவுசர் போட மாட்டான், பொம்பளை ஊரா உள்பாவடை கட்ட மாட்டாங்க. இது எங்க பரம்பரைக்கே பழக்காது. ஐயய்ய, அப்ப உனக்கு அடக்கம்னா என்னன்னு தெரியாது. அப்புறம் என்ன பேசுற நீ? எல்லாத்தையும் திறந்து விட்ட மாதிரி தான் இருப்ப. அப்புறம் என்ன பேசுறீங்க? பரம்பரை எந்த ஒரு பொருளையுமே அடக்கி அடக்கி பாதுகாத்து பாரு, அதுக்குள்ள என்ன இருக்கு முதல்ல நான் கேக்குறேன். அத சுத்தி 1000 ஈ வந்து முக்கியம். பேசுறியே இருந்தா எல்லாமே வரும். பேசுறியே நீ, பொம்பளைக்குள்ள லட்சணம் உனக்கு என்னடி இருக்கு நான் கேக்குறேன். ஏன் அம்புடி என்ன இருக்குது? அங்க உட்கார்ந்திருக்காளே ஆத்தா மாதிரி உட்கார்ந்து விட்டு வாங்கிக்கிட்டு நல்லா 3 முடக்கு குடி. அப்பதான் உனக்கெல்லாம் அறிவு மசர் வரும். ஆயக்கலை 64 கலையில ஒரு கலை பொருந்தினாலும் ஆண்கள் மோந்து வாக்குறோட நீதான். ஆத்தாடி உன்னைய மோந்து வாத்துல அப்படித்தான் இருக்கு. அப்புறம் என்ன பெரிய பெரிய அழகி ஐஸ்வர்யா ராயி. ஐயோ அதுதாயா உண்மை. யாரு இந்த காலத்துல பொண்ணுச்சுக்கா மலையறிய நீ எல்லாம் எங்க திரும்ப பாப்பா. இது என்னதுமா? மண்டையில கொண்டையில என்னமோ வச்சிருக்கீல? என்னது? மண்டையில பூ வச்சிருக்கேன். நெத்தியில என்ன போட்டுருக்க? பொட்டு வச்சிருக்கேன். 2 புருவத்துல என்ன போட்டுருக்க? அத பென்சில் எடுத்துர்க்கேன். சரி, இந்த 2 புருவத்துக்கு இடையில என்ன வச்சிருக்கீங்க? பொட்டு தான் வச்சிருக்கேன். மூக்குல மூக்குத்தி போட்டுருக்கேன். உதட்டுல லிப்ஸ்டிக் போட்டுருக்கேன். காதுல கடுக்கான் போட்டுருக்கேன். கழுத்துல நெக்லஸ் போட்டுருக்கேன். கையில வளையல் போட்டுருக்கேன். இது பூரா இல்லாம நம்ம புதூர் மேடையில வந்து ஒண்ணுமே இல்லாம நின்டைனா ஓ முகரேல பொட்ட நாயோட ஒண்ணு கடிக்காது. என்ன இதுக்கு போடுறத போட்டாத்தே 4 பேர் பாப்பாங்க. அதை தெரிஞ்சுக்க அடிக்க பாப்பா. ஆம்பளை நாங்க தான் பேசுவேன். நான் பேசுவேன், விடிய விடிய பேசுவேன். போடுறத போட்டாத்தே எங்க வர்க்க ஆம்பளை வர்க்க விடிய விடிய. இங்க பாரு, என்னைய பத்தி தெரியாம தெரியற
நான் பேச மாட்டேன். பேச ஆரம்பிச்சிட்டேன்னா வாயில நுர தள்ளி போயிடும். அந்த அளவுக்கு பேசுவேன். நீ சரியான பொம்பளை, உனக்கு வாய்ப்பு தர்றேன். சரியான பொம்பளை, புதூர் மேடையில நாங்க பொம்பளை பெரியாளு அப்படின்னு ஒரு விதத்துல நீ பேசிரு. ஒப்ப மகள் இந்த வேஷம் போடுற வேலையை வேணா விட்டுரு. அத நிறுத்துறனா இல்லையான்னு மட்டும் பாரு. பாப்பா உன்னை மந்தையில உட்கார வச்சு மூணு ராமத்தை போட்டு உன்னை நான் கழுத மேல ஏத்தல. நான் பொம்பளை இல்ல பாரு. ஆயாவே வந்தாலும் இங்கே சமாளிக்க முடியாது. போயா நீயே பேசு பாப்பா. பொம்பளை என்னைக்கா இருந்தாலும் பொம்பளை தான். நீ எதுல பெரியாளு? எல்லா விதத்திலயும் பெரியாளு. ஒரு விஷயத்தை சொல்லு. நீ செய்யற வேலை எந்த வேலை நாங்க செய்யல? எந்த வேலை நாங்க செய்யல? எல்லா வேலையும் நாங்க செய்றோம். எல்லா விதத்திலயும் நான் பெரிய ஆளு. நாங்க சைக்கிள் ஓட்டுவோம். அழக பாக்குறது ஒண்ணே. நாங்க சைக்கிள் ஓட்டுவோம். நான் சைக்கிள் ஓட்டுவேன். பைக் ஓட்டுவோம். ட்ரெயின் ஓட்டுவோம். லாரி ஓட்டுவோம். பஸ் ஓட்டுவோம். ட்ரெயின் ஓட்டுவோம். கேசி ஓட்டுவோம். கப்பல் ஓட்டுவோம். ஃளைட் ஓட்டுவோம். இப்படி எல்லாத்தையும் ஓட்டுறோம். உங்களை ஓட்டுவோம். நீ என்னைய தான ஓட்டுவ? நான் ஓட்டுவேன். அத ஓட்டுவேன். இத ஓட்டுவேன். உன் வாயில ஓட்டுவேன். எல்லாத்தையும் ஓட்டுற நீ ஓட்டுற என்னைய. நான் ஒண்ணே ஓட்டுவேன். உங்க அப்பே சித்தப்பே பெரியப்பே உங்க தாத்தே ஆண்வர்க்கு அம்புட்டி நான் கழிப்பேன். 5 நிமிஷத்துக்கு நான் எந்திரிக்காத கல்ல. ஏலே ஓட்ட பிறந்தது நாங்க, காட்ட பிறந்தது நீங்க. அத தெரிஞ்சுக்க முதல்ல. அதெல்லாம் அந்த காலம். நான் கேக்குறேன். நீ தான் காட்ட பிறந்திருக்க, நான் ஓட்ட பிறந்திருக்கேன். ஒரு ஓட்டுறதுனா எதை நினைக்கிறீங்க? எதை நீ நினைக்கிற? குடும்பம் ஓட்டுறது. ஒரு குடும்பம் ஓட்டுறதுனா அதுக்கு முதல்ல தேவை என்ன? காசு பணம். பணம் தானே. இந்த பணத்தை அதிகமா சம்பாதிக்கிறது ஆம்பளையா பொம்பளையா? பொம்பளை தான் நான் சொல்லுவேன். பொம்பளை கிழிச்சிருவா. என்னடி பொம்பளை நீ பிடிக்க விட்டா நீ பொம்பளை நீ சம்பாதிப்பீங்கல. எப்படி போய் நீ சம்பாதிப்ப? ஆம்பளை விட நீ பொம்பளை அதிகமா எங்க சம்பாதிச்சிருக்க? எல்லா வேலையும் நாங்க செய்வோம். அதாவது இப்போ ஒரு விவசாயத்தை எடுத்துட்டா 75% வந்து பெண்கள் தான் கஷ்டப்படுறான். ஆம்பளை எல்லாம் மேல அழுங்காம அந்த துண்டப்படி இழுச்சுக்கிட்டு வாய இழுச்சுக்கிட்டு புந்த இழுச்சுக்கிட்டு இழுச்சா அப்படி வந்து நின்று போனா போதுமா? கீழே குனிந்து களை கொத்துற வந்து கள்ளப்புடுகள் வந்து பயிர் நடுறதுல நாத்து நடுற முத கொண்டு தண்ணி பாய்ச்சி பார் பிடிக்கிறது முத கொண்டு பொம்பளை நாங்காதாயா? இருமா களை கொத்துறீங்க பிடிக்க போடுறதோ. அட இருமா உன் பேச்சுக்கே நான் வர்றேன். ஒரு களையே ஓட்டு ஒரு கடலைக்கு போய் ஒரு களை வெட்ட போறேன். அந்த எவ்வளவு உனக்கு சம்பளம் தர்றாங்க? எம்படி தரிய வெறும் 250 ரூபா தரிய. 250. ஆமா. ஆம்பளை போய் மம்பட்டி பிடிச்சி வேலை பார்த்தானே எவ்வளவு சம்பளம் உனக்கு தெரியுமா? எவ்வளவு? வெக்கம் இல்லாம நீ எல்லாம் பேசுறிய. ஆம்பளை மம்பட்டி பிடிச்சி சம்பளம் இல்ல நீ மிஷின 900 ரூபாய் சம்பளம். ஒரு பேச்சுக்கே சொல்றனே, நீ தான் என் மொண்டாட்டி. பேச்சுக்கு சரியா? பேச்சுக்கு இப்ப நீ தான் சித்தாளு, நான் கொத்தனாரு. சரியாலு கொத்தனாரு பேச்சுக்கு. இப்ப வந்து நான் கொத்தனாரு காலையில வேலைக்கு கிளம்புறேன். சரி. போனவன விறுவிறுன்னு வண்டியை கொண்டு போய் கட்டடத்துக்கு பக்கத்துல நிப்பாட்டி விறுவிறுன்னு இதுல போய் ஏறுறேன். எதுல? இந்த சாரத்துல மேல போய் நின்றுகிட்டு சாமானோட நான் நிப்பேன். என்ன சாமி? மட்ட கம்பு, கரண்டி, தூக்குண்டு இதோட மேல நிப்பேன். 3 சாமான பிடிச்சு. பொம்பளை நீ எங்க நிப்ப? கீழே நிப்பேன். கீழே நின்றுகிட்டு யாரை பாத்துக்கிட்டு நிப்ப? உன்னைய பாத்துட்டு தான் நிப்பேன். என்னைய பாத்துக்கிட்டு தான் நிப்ப. இந்த புருஷனை தான் பாத்துக்கிட்டு நிப்ப. யோ நான் எப்பப்ப தூக்க சொல்றேனோ அப்ப பூரா நீ படக்குன்னு தூக்கணும். சட்டியை தூக்குனா தூக்கணும், தண்ணியை தூக்குனா தூக்கணும், அந்த கல்லை தூக்குனா தூக்கணும். ஆம்பளை சொல்ற நேரம் பூரா நீ தூக்கணும். பொம்பளை எங்க நிப்ப? கீழே. மேல ஏற முடியுமா? அப்புறம் என்னடி பேசுற? நான் வெங்காயம் முதல்ல நீ எல்லாம் வெங்காய புலம்பு பேசுற நல்லா தெரியும் எனக்கு. நீ சாரத்துல ஏறக்குள்ள நான் ஏணி வச்சு ஏறி உனக்கு முன்ன நான் எதுல தூக்கி விட்டு சட்டியா புட்டுச்சனு வைய. சட்டியா தூக்கி புட்டுச்சுட்டு வெள்ளைக்கு விட்டு அடிச்சா அம்புடு தண்ணி வெளியே தாச்சு பாரு. பேச்சுக்கு தான் பேசலாம். இங்க வாமா சும்மா வெட்டி பேச்சா பேசுற. நீ நிறுத்தியா? நீ பேசுறீல. கலவைய தண்ணிய தெளிச்சு அடிக்கிறது நானு. அத பூசி விட்டு நீவி விடுறதே நீ. அப்படியா? என்ன விஷயம் அப்படி புதூருக்கு வந்திருக்கீல? என்ன விஷயம் வந்திருக்கியா சொல்லு. அந்த அவர் கொத்தனாரா? இங்க பாரு பாத்துக்க. கொத்தனாரு இது சந்து பொந்தெல்லாம் அடைச்சிருவாரு. என்ன தண்டி தொங்குது டவுசரு? சரி என்ன விஷயமா அப்படி வந்திருக்கீங்க? வியாபாரம் பார்க்க வந்திருக்கேன். என்ன வியாபாரமா? ஏயா கேக்குற? இளநீ வியாபாரம் பார்த்தேன், அதுவும் தொங்கி போச்சு. சரி. மாம்பழ வியாபாரம் பார்த்தேன், அதுவும் நட்டமா போச்சு. சரி. இப்ப இளந்த பழ வியாபாரம் பாக்குறேன். இளந்த பழமா? எப்படி இளந்த பழம்? படி கணக்கா, புடி கணக்கா, குத்து கணக்கா, உலக்கு கணக்கா? அதெல்லாம் நமக்கு பிடிக்காது. உலக்குதான். உலக்கா? சரி. நான் கேக்குற மாதிரி தருவீங்களா? என்ன எப்படி? உங்களுக்கு வியாபாரம் பண்ண தானே வந்திருக்கீங்க. மணப்பாறையில இருந்து இங்க புதூருக்கு வியாபாரத்துக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பா. நான் கேக்குற மாதிரி தரணும். எப்படி? 2 புடிக்கு எவ்வளவு? 2 பிடிக்கா? என்னையா கேக்குற நீ? அம்மா பிடிச்சா வியாபாரம் பாக்குற பிள்ளைய எத்த தண்டி ஊர்ல வந்து நின்னுகிட்டு நீ ஒரு 2 புடினா இது பிடிச்சது 10 ரூபாய் 20 ரூபாய் அள்ளி வச்சிருப்பாமா, அது எவ்வளவுன்னு கேக்குறேன். அந்த புடிய இந்த புடிக்கு வந்து 100 ரூபாய். 100 ரூபாய். 2 புடிக்கு. ஒரு புடிக்கா 2 புடிக்கா? ஒரு புடிக்கு 100. ஒரு புடிக்கு 100. 2 புடிக்கு 200. 2 புடிக்கு 200. ஆமா. சரி 2 புடிக்கு 200. ஒரு குத்துக்கு எவ்வளவு? என்ன கையெல்லாம் வாட்டமா போகுது? என்ன விஷயம்? நம்ம இயல் இசை நாடகம் சரியா? கேக்குறத முதல்ல புரிஞ்சுக்கறணும். சொல்லு. ஒரு குத்துக்கு எவ்வளவு?
ஒரு குத்துக்கு 500 ரூபா. 500 ரூபா ரொம்ப கம்மியாத்தான் இருக்கு, பிரச்சனை இல்ல. ஐயோ பழம் ஒரு குத்துயா? அப்படியா? இப்படி குத்தி வைப்போம்ல உலக்கல. நீனு வியாபாரி, நானும் வியாபாரம். ஆமா. புளியம்பழம் என்னையா சொல்ற? ஆமாமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் புளியம்பழமா. கொட்டை எடுத்ததா எடுக்காத? எடுத்து சுத்தமா வச்சிருக்கேன். என்ன சொல்ற? அப்பப்ப எடுத்துருவேன். மகாலினா பொழுதுக்கு இதே வேலையாத்தான் இருக்கு. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு KR பெரியகற்பன் அவர்கள் சார்பாக, புதுப்பட்டி ஜெயபாண்டி அவர்கள் சார்பாக முத்துக்கு முத்தாக பாடலை பாராட்டி 101 ரூபா அனுப்பி கொடுத்துருக்காங்க. நன்றி. சரிம்மா, அதனால நீங்களும் ஒரு வியாபாரி, நானும் ஒரு வியாபாரி. ஆடி பாடி வியாபாரம் பண்ணலாமா? ஆடுனா ஆடுவேன், பாடுனா பாடுவேன், ஓடுனா ஓடுவேன், உட்கார்ந்தா உட்காருவேன், படுத்தா படுப்பேன். படுத்தா படுத்துறீங்களா? ஆடி ரோட்டோர வீட்டுக்காரி, ஆடி ரோட்டோர வீட்டுக்காரி, ஆடி ரோசாப்பு சேலக்காரி, ரோசாப்பு சேலக்காரி, அடி நீ கட்டுமா போட்டுமா, கட்டுமா போகட்டுமா, அடி கருவாச்சி நீ கட்டுமா போட்டுமா, நீ கட்டுமா போகட்டுமா. கருவாச்சியை சேர்த்து சொல்லுங்க. எவ்வளவு சகப்பா இருக்கு அந்த பிள்ளை கருப்பா சொன்னா நம்புவோம். ஐயோ நான் சொல்றத சொல்லுங்க. அடி கருவாச்சி நீ கட்டுமா போட்டுமா. யாரே கருவாச்சிக்கிற? யாரே கருவாச்சிக்கிற? சரியான பொம்பளை, செவத்த பொம்பளை தானே. எங்க இந்த நெகத்தை வச்சு இப்படியே இழு பாப்பா. என்ன இதுக்கு வந்து இழுக்குறியாவா? என்ன எதுக்கு இழுக்க சொல்ற? 5 கோடிக்கு முக்கிய அடிச்சு குட்டி 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 உன்னை கூட கருப்புன்னு சொல்லலாம், அந்த பிள்ளை கருப்புன்னு சொல்ல முடியுமா? எம்புடு கலரா இருக்கு. இது நல்ல செவத்த குட்டி, இது நல்ல செவத்த குட்டி, இப்போதைக்கு செவத்த குட்டி, இப்போதைக்கு செவத்த குட்டி, காலையில கருத்த குட்டி, காலையிலே செவத்த குட்டி. கருப்புன்னு சொன்னாலே பயக்கறாளையா? என்னையா? கொழுகொலுன்னு கொளுத்த குட்டி, கொழுகொலுன்னு கொளுத்த குட்டி, சைசான குட்டி, சைசான குட்டி, தோதான குட்டி, தோதான குட்டி. உண்மையிலேயே சொல்றேன், புதூர்ல பப்புனுக்கு ஏத்த குட்டி. உனக்கு தாயா நான் சொன்னா எனக்கு ஆக போதா, ஒரு பிரயோஜனம் இல்ல. கண்ணங்கருத்தகளை ஏத்துறங்க குட்டி கூட, கண்ணகத்தை பூங்கிலே ஏத்துறங்க குட்டி கூட, கண்ணங்கருத்தகளை ஏசுனக்கா போட்டு கூட, கண்ணகத்தை பூங்கிலே ஏசுனக்கா போட்டு கூட, கண்ணங்கருத்தகளை ஏத்துறங்க குட்டி கூட, கண்ணகத்தை பூங்கிலே ஏத்துறங்க குட்டி கூட, புரட்டி மணிக்கையில ஏத்துறங்க குட்டி கூட, குளிச்ச புளிக்கையில ஏசுனக்கா போட்டு கூட, உடம்பெல்லாம் 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 குளுக்குதடி ஏசுனக்கா போட்டு கூட, உடம்பெல்லாம் குளுக்குதம்மா ஏத்துறங்க குட்டி கூட. அதானே ஐயா, நீ பேண்ட் போட்டிருக்க பண்ணியாச்சு, அந்த பிள்ளை கிழிஞ்சு போயிருமா இல்லையா? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு தங்கச்சி வேணுமியா? அப்ப அவங்க சொல்லுங்க. என்ன இதுக்கு? அதானே அடி சீவீசனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு, அடி சீவீசனுக்கு அடுத்து சிங்கார பொட்டு வச்சு, அடி அலங்கார தொரணைய ஒட்டி நீ அலப்பறைய வரும் பொழுது, அடி அளப்பறையா வரும் பொழுது, அடி நெடுந்தூரம் போக வேண்டாம், படியே நடக்க வேணாம், நெடுந்தூரம் போக வேணாம், உள்ள நினைச்சபடியே நடக்க வேணாம், அடி நெடுந்தூரம் போக வேண்டாம், படியே நடக்க வேணாம், அடி அலங்கார மாலை வாங்கி நாம மாட்ட போட்டு மாத்திக்குவோம், மாலை மாத்திக்குவோம். எல்லோரும் குளிப்பதற்கு, அடி எல்லோரும் குளிப்பதற்கு, ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி, ஆத்து தண்ணி ஊத்து தண்ணி, இந்த கருவாச்சி ரம்யா குளிப்பதற்கு. அவ்வளவுதான் மரியாதை. அவுத்து விட்டு காட்டிடுறியா? அவுத்துடு காட்டு மாட்டேன் பாக்கட்டேன். யாரே கருவாச்சிக்கிற? முன்ன பின்ன பொம்பளை பார்த்ததே இல்லையா? கோவப்படுறாள. ஆமா, அடி நெடுந்தூரம் போக வேணாம், நாம நினைக்கபடியே நடக்க வேணாம், நெடுந்தூரம் போக வேணாம், உள்ள நினைச்சபடியே நடக்க வேணாம், அடி நெடு- அடி நெடுந்தூரம் போக வேணாம், உள்ள நினைச்சபடியே நடக்க வேணாம். இந்த வயசு குமரி புள்ள உனக்கு புத்தம் கூட
சாப்பிட்டு வேற எதுவும் திட்டியா ஐயா? ஏயா நீ ஆம்பளை பையன் காலை தூக்கிட்டு தலைக்கு மேல, அந்த பிள்ளை பாவாடை கட்டிக்கிட்டு எப்படி தூக்க முடியும்? என்னமா அவுக்க சொல்றாரு? அவருக்கு என்ன அவசியம்? அப்படி தகத்தி பிடிவாங்க. போகாத ஊரும் இல்ல, நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல. என்ன கண்டுக்காம ஓரி அடி என்னத்தா தாண்டி குழந்தை பத்தல தரட்டா உன் குடிமை மட்டும் பாடட்டா. செஞ்சு வச்ச செஞ்சு வச்ச பேரழகி சிமையில பேரழகி செஞ்சு வச்ச தேரழகி நல்லா ஆடுறீங்க, நல்லா பேசுறீங்க, நிறைய இன்னொரு நாளைக்கு ஆடிக்கிறலாம். நாடக கதை நாடகம், அதனால நாடகம் பெரிய நாடகம், அதனால உன்னைய பார்த்த உடனே எனக்கு காதல் வந்துருச்சு. வந்துருச்சா? காதல்மா? காதல் அப்படின்னா எனக்கு தெரியாதே. காதல்ல தெரியாதா?
ஐயோ என்ன பொம்பளை காதல் தெரியாதா? எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. கல்யாணம் ஆகலையா? கல்யாணமும் ஆகல. எனக்கு அப்பவே தெரியும். எப்படி சொல்றீங்க? நான் திருப்பத்தூர்ல ஏறும் போதே பாத்தி உங்களை. என்னத்தையா? உங்களுக்கு இன்னும் எதுவுமே தொங்கல. யோ தாலி தாலியா? உனக்கும் கல்யாணம் ஆகல. என்ன பொருத்த மாத்தியா புதூர்ல? என்ன பொருத்தம்? எனக்கும் கல்யாணம் ஆகல. அண்ணே அண்ணே எனக்கு என்ன கல்யாணம் ஆகலண்ணே. உனக்கு ஆகல அடித்தல்ல. குளவி கல்ல கட்டி தொங்க விடு. அதனால உன்னை பார்த்த உடனே என்னை பார்த்தோன்னே எனக்கு காதல், என்னுடைய காதலி. எப்படி சொல்லவா? சொல்லிடவா? சொல்லிருங்க. இலேலம் கிளியே இலேலங்கிளியே என்னை தாளாட்டும் இசையே பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே மாங்கு பாட்டு அதை நான் பாட கேட்டு உன்னை பாராத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாராத நாள் இல்லையே. சோலை குயில் தேடி என்னை பார்க்க வந்து விடும், புது பாட கேட்டு வரும், ஆடி வெள்ளம் ஓடி வந்து ரகம் சொல்லித்தரும், எந்த தகம் தீதி விடும். சோலை கோயில் தேடி வந்து பார்க்க வந்து விடும், நல்ல பாடல் சொல்லி தரும். ஆடி வெள்ளம் ஓடி வந்து ரகம் சொல்லித்தரும், எந்த தகம் தீதி விடும். தானா பாடுற பாட்டு அது தென்னல் மழை கேட்டு, தானா பாடுற பாட்டு அது தென்றல் அதை கேட்டு, தானா பாடுற பாட்டு அது தென்னல் மழை கேட்டு, வசந்தம் இங்கு பூவில் வரும் நாளை எந்த வாசம் வரும், வசந்தம் இங்கு கூடி வரும் நாளை எந்த வாசம் வரும். இலேலம் கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. சோகம் எல்லாம் போகும் ஒரு செய்தி சொல்லட்டுமா, நல்ல செய்தி சொல்லட்டுமா, அண்டையிலிருந்து மண்டை வில்லும் வித்தே சொல்லட்டுமா, வெற்றி முத்தே எல்லட்டுமா. சோகம் எல்லாம் தேடும் ஒரு செய்தி சொல்லட்டுமா, நல்ல செய்தி சொல்லட்டுமா, அன்பை வெல்லும் வித்தை சொல்லும் வித்தை அல்லட்டுமா, வெற்றி வித்தை அல்லட்டுமா. அடி ஒத்தையடி பாதை அது தேரும் வரும் நாளே, அடி ஒத்தையடி பாதை இது தேரும் ஒரு நாளே எல்லா நாளே மாறிவிடும், நிலவில் கூட பூவில் வரும், எல்லா நாளே மாறிவிடும் நிலவும் கூட பூமி வரும். இலேலம் கிளியே என்னை தாளாட்டும் இசையே உன்னை பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லையே. தெம்மாக பாட்டு அதை நான் பாட கேட்டு பாடாத நாள் இல்லையே அடி கண்ணம்மா பாடாத நாள் இல்லை. அதனால என்ன பார்த்தோம் அதனால வந்துருச்சுங்க. வந்துருச்சா? ஆ. நன்றி நன்றி. சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ சொல்லுமா. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. இருமா இருமா இருமா. சொல்லுமா. சொல்லுமா. சரி சரி பாடுவோம் பாடுவோம் பாடுவோம். சரிங்கண்ணே நீங்க சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. மலரும் மலரும் புது தாளம் போட்டு, புதுசா புதுசா அதை காதில் கேட்டு, புழுவாய் துடைத்தால் இந்த மின்னல் கேட்டு. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. மலரும் மலரும் புது தாளம் போட்டு, புதுசா புதுசா அது காதில் கேட்டு, புழுவாய் துடைத்தால் இந்த மின்னல் கேட்டு. மெதுவா மெதுவா ஒரு காதல் பாட்டு. மலரும் மலரும் புது தாளம் போட்டு,
அம்மாவட்டி கிராமத்தில் அமைந்து அருள்பாலித்து வரும் ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவில் பொங்கல் விழா ஸ்ரீ பெரியநாயகி அம்மன் கோவில்